கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். ஆமென். தேவன் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களாக கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டுமானால் நாம் அசதியாய் இருக்கக்கூடாது என்று இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆவிக்குரிய அசதி மிகவும் ஆபத்தானது. இன்றைக்கு அநேகர் இவ்விதமாகத்தான் ஜீவிக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஆமை ஊறுவது போல் ஊறுகிறவர்கள் என்று சொல்லுகிறது. தேவன் தம்முடைய வார்த்தையில் அநேக ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை பெரும் வழியையும் இங்கு சொல்லியிருக்கிறார். அநேகர் ஆசீர்வாதங்களை விரும்புகிறார்கள், இது தவறு அல்ல. அநேக ஊழியர்கள் ஜனங்கள் மேல் ஆசீர்வாத மழையை பொழிகிறார்கள். அதாவது ஆசீர்வாதமான வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறார்கள். ஆனால் ஊழியர்களின் வெறும் வார்த்தைகள் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக இருக்குமானால் மாத்திரமே அது சரியானது. இவ்விதமாக வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 விசுவாசம், 2 நீடிய பொறுமை. இவ்விதமாக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்த மக்களை நாம் பின்பற்ற வேண்டும். நமது விசுவாச பிதாக்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இவ்விதமாகவே பெற்றார்கள். இதுவே நமக்கும் வழியாக இருக்கிறது. முதலாவது, நமக்கு விசுவாசம் தேவை. ஆபிரகாமுக்கு தேவன் உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஈசாக்கு பிறக்கிறதற்கு முன்னதாகவே சொன்னார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். தொடர்ந்து விசுவாசத்தோடு காத்திருந்தான். தேவன் அவ்விதமாகவே வாக்கு பண்ணினபடி கொடுத்தார். தேவன் வாக்குத்தத்தம் செய்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் உடனே பெற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாம் நிச்சயமான ஆசீர்வாதங்களை பெற அவன் பொறுமையாக காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று இந்த அதிகாரம் 15வது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய நேரத்தின்படி உங்களுடைய அவசரத்திற்கு உங்கள் காரியம் வாய்க்க வேண்டும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். தேவன் அவைகளை ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். யோபுவின் வாழ்க்கையில் அவன் கடந்து சென்ற பாதைகளை நிதானித்து பாருங்கள். யோபு தன் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தான். தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான். அவனுடைய சரீரத்தில் வியாதிப்பட்டான். தன்னுடைய மனைவியினால் வெறுக்கப்பட்டான். யோபு தேவன் நிச்சயமாய் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று பொறுமையோடு காத்திருந்தான். இதே பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். இந்த பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறதா? யோபுவின் பெரும் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் இல்லைங்களா? கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். யோபுவின் பொறுமையை கண்ட தேவன் அவனுடைய பின்னிலைமையை மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றினார். கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின என்று யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். தேவன் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து பொறுமையாய் காத்திருங்கள். இன்றைக்கே தேவன் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதை வேதத்தில் ரொம்ப தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஸோ நாம் அசதியாய் இராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறது. என்ன, பொறுமையோடு காத்திருப்பீங்களா? ஆசீர்வாதங்களை பெற நீடிய பொறுமை தேவையாக இருக்கிறது. சிலர் ஆசீர்வாதம் என்றாலே உடனே கிடைக்க வேண்டும், இல்லைன்னா ரொம்ப சீக்கிரத்தில் அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. நான் எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவர் தரவே மாட்டேங்கிறாருன்னு உடனே சோர்ந்து போயிடும். அது சரி அல்ல. தேவன் ஆபிரகாமுக்கு சந்ததியை உண்டாக்குவேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற 25 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. கால தாமதமானாலும் நீடிய பொறுமையோடு நாம் காத்திருப்போமே ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை கவனியுங்கள். நாமும் அவரை போல பொறுமையுடனும் விசுவாசத்துடனும் அவர் சமூகத்தில் காத்திருக்கும்போது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். கேட்கறது மாத்திரம் இல்லைங்க, நம் குறைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வாதங்களை அள்ளித் தருவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.